Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்டர்ஃபேஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இன்டர்ஃபேஸ் அண்ட் 8-bit 7-segment LED display to 8051 through port 1 and port 3. ஸோ நம்மக்கிட்ட 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. இதுதான் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் போர்ட் 1 போர்ட் 3. ஸோ இதான் போர்ட் 1, இதுதான் போர்ட் 3. ஓகேங்களா? இது கூட நம்ம என்ன கனெக்ட் பண்ண போகிறோம்னா 8-bit உள்ள 7-segment LED டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் 8-bit 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? 8-bit உள்ள 7-segment டிஸ்பிளே. 7 செக்மெண்ட்ஸ்னால் இதுதான் ABCDEFG. ஓகேங்களா? இது எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 8051 மைக்ரோ கண்ட்ரோலரை எடுத்துப்போம். இதில் நம்மளுக்கு போர்ட் 1 போர்ட் 3 தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 1ம் 3ம். ஓகேங்களா? போர்ட் 1ல் 0 1 2 3 4 5 6 இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்துகிட்டு போய் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் செக்மெண்ட்ஸ் கூட. QA QB QC QD QE QF QG. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 7 செக்மெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு செக்மெண்ட் டேட்டா போகும். ஓகேங்களா? சரி, இதுக்குள்ளே நம்மளுக்கு 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒரு பார்ட் வந்து நம்ம இந்த 7 செக்மெண்ட் எல்இடியில் கனெக்ட் பண்ணுவோம். இன்னொரு பார்ட் வந்து கிரவுண்டுக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் அப்படி தான். ஸோ இது QA QB QC QD QE QF QG. ஸோ இதில் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கிரவுண்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? பேலன்ஸ் மேலே இருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் செக்மெண்ட் டேட்டா. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும், இந்த 7 செக்மெண்ட் எல்இடி டிஸ்பிளேயில் கனெக்ட் பண்ணிடுறோம். சரி, இந்த ஒவ்வொரு எல்இடி டிஸ்பிளேவையும் மல்டிப்ளெக்ஸ் பண்ணிடுறோம். அதாவது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாம் சேம் ஒயர்னாலே. எதுக்காகனா நம்மளுக்கு நிறைய ஒயர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், மல்டிப்ளெக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து போர்ட் 1க்கான வேலை. போர்ட் 3க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டிரான்சிஸ்டார் கூட கனெக்ட் பண்ணுறோம். அதாவது இந்த டிஸ்பிளேவை சூஸ் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டர். ஸோ செலெக்ஷன் டிஸ்பிளே டிரான்சிஸ்டார்னு சொல்லுவோம் இதை. இந்த ஒவ்வொரு டிரான்சிஸ்டாரும் வந்து ஸ்விட்சு போல் ஆக்ட் ஆகும். எப்பயுமே இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் பிளிங்க் ஆகாது, அவுட்புட் வர வைக்காது. ஸோ ஒவ்வொரு டிஸ்பிளேயும் ஒவ்வொரு டைமில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதாவது எரியும், க்ளோ ஆகும். எப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், 8051 என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு டிரான்சிஸ்டார், டிஸ்பிளே டிரான்சிஸ்டார் இருக்குல்லையே, செலெக்ஷன் டிஸ்பிளே டிரான்சிஸ்டார், இது ஃபஸ்ட்டு ஒன்று ஆன் ஆயிடுச்சுன்னா மற்றது எல்லாமே ஆஃப் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூஸ் வரும். இது டக்குன்னு நம்மளுக்கு அந்த டிஸ்பிளேல காட்டும். அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும், மற்றதெல்லாம் ஆஃப் ஆகும், இது ஆன் ஆகும், மற்றதெல்லாம் ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல் நம்பர்ஸும் ஒரே டிஸ்பிளே காட்டும், ஆனால் ஒர்க்கிங் நடக்குது இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ 8051 மைக்ரோ கண்ட்ரோலில் போர்ட் 1 நம்ம செக்மெண்ட் டேட்டாவை கொடுப்போம், அந்த டேட்டாவை வாங்கிக்கும். போர்ட் 3ல் நம்மளுக்கு டிஸ்பிளே செலெக்ஷன் டிரான்சிஸ்டர் இருக்குது, இதன் மூலயமா நம்மளுக்கு இங்கே மேலே வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது இது ஆஃப் ஆகிடும், இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு உனக்கு இதில் மட்டும் டிஸ்பிளே ஆகணும், இங்கே மட்டும் டிஸ்பிளே ஆகும் நம்பர்ஸ், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு 7 செக்மெண்ட் எல்இடி டிஸ்பிளேவை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். 8051 த்ரூ போர்ட் 1 அண்ட் போர்ட் 3. ஸோ இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சா போதும். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.